வணக்கம். அதாவது தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு கவுன்சிலராக ஒரு அதிமுக கவுன்சிலர் மற்றும் 9 திமுக கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக ஷேக் அப்துல்லா, துணைத் தலைவராக கனகராஜ் முத்துப்பாண்டியன் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் துணைத் தலைவராக பதவி வகிக்கும் கனகராஜ் முத்துப்பாண்டியன் என்பவர் அனைத்து பகுதிகளிலும் எந்தவித வளர்ச்சி திட்ட பணிகளையும் முறையாக செயல்படுவதற்கு அனுமதி பெறுவதில்லை. வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளை கொள்ளையடிக்கும் விதமாக முயற்சி செய்யப்பட்டு வருகிறார் எனவும், அந்த வகையில் எந்தவித திட்டத்தில் செயல்படுவதற்கு அனைத்து கவுன்சிலர்களின் ஒப்புதல் பெறாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில், இந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தை ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கனகராஜ் முத்துப்பாண்டியன் என்பவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தியும் அனைத்து கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்ய சம்பந்தமாக பரபரப்பு ஏற்படுத்தியது. மேலும் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மன அழுத்தத்திற்கு உள்ளதாகவும், இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் வரையில் இனி வரும் கூட்டத்தில் பங்கேற்பது இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.